شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, நமது பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பேசி வந்தோம். இது சம்பந்தமாக இன்னும் பல வாரங்கள் பேசிக்கொண்டே செல்லலாம். அவ்வளவு தகவல்கள் இந்த தலைப்பின் கீழ் இருக்கிறது. இருந்தாலும் நான் அடுத்த தலைப்பிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களோடு இந்த தலைப்பை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். எவ்வளவுதான் நம்ம பயானில் பேசினாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டு விஷயத்தை நீங்கள் வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். முதலாவது, இந்த உலகத்தில் யாரையெல்லாமோ பெரும் பெரும் இமாம்களாக, பெரும் பெரும் மாமேதைகளாக யாரையெல்லாம் இந்த சமுதாயம் சொல்லுமோ, பெரும் பெரும் இமாம்களாக, மன்னர்களாக, பெரும் பெரும் மாமேதைகளாக, பெரும் பெரும் அவுலியாக்களாக இந்த சமுதாயம் யாரை சொல்லுமோ அவங்களுக்கு பின்னணியில் பார்த்தா தாய் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய வரலாற்றை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதில் உயர்ந்த இடத்தை அவர்கள் எத்துவதற்கு காரணமே தாய் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பெரும் பெரும் இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், முதல் விஷயம் என்ன, யாரெல்லாம் பெரும் பெரும் இமாம்களாக, மகான்களாக, மார்க்க மாமேதைகளாக மக்களுக்கு அறிமுகம் செய்யப்படுவார்களோ அவங்களுக்கு பின்னணி வாழ்க்கையை எடுத்து பார்த்தா முழுக்க முழுக்க தாயினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும். இரண்டாவது, யாரெல்லாம் பெரும் இமாம்களாகவும் மாமேதைகளாகவும் பெரும் பெரும் வலிமார்களாகவும் இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவங்க எல்லாம் எத்தீம்களாக தான் இருந்திருப்பார்கள். எத்தீம்களாக தான் இருந்திருப்பார்கள். தாயினுடைய ஒழுக்கத்தை கொண்டு, தாயினுடைய வளர்ப்பை கொண்டு அவர்கள் மிகப்பெரிய இமாம்களாக அவர்கள் மாறியிருப்பார்கள். கிதாபில் ஒரு செய்தி எழுதுவாங்க, இந்த எத்தீமான பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, எத்தீமான பிள்ளைகள், அவர்களை சரியான முறையில் அவர்களை வளர்த்தால் பிற்காலத்தில் பெரிய ஆட்களாக வருவாங்களாம். வரலாறுகள் இதற்கு ஆச்சரியம் நமக்கு சாட்சி சொல்கிறது. யாரெல்லாம் எத்தீம்களாக இருக்கிறார்கள், எத்தீம்னு சொன்னால் அத்தா இல்லாதவங்க, எத்தீம்களாக இருக்கிறார்களோ அவர்களை சரியான முறையில் அவர்கள் பராமரித்து ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டால் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக அவர்கள் மாறுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். தந்தை இல்லை என்ற ஒரு குறை இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரமாக அந்த எத்தீம்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரியுங்க. சில பேருக்கு சரியான கண் பார்வை இருக்காது, கண்ணு தெரியாது, இந்த காது தெரியாது, ஆனால் அவங்களுக்கெல்லாம் மூளை பயங்கரமாக வேலை செய்யும். ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு குறையை கொடுத்தால் இன்னொரு துறையில் அவங்க பயங்கர ரொம்ப ஹையா இருப்பாங்க. கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க எல்லாம் பார்த்தா மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஒன்றில் அல்லாஹ் குறை வைத்தால் இன்னொன்றில் அல்லாஹ் நிறைய அபார ஆற்றலை கொடுப்பான். அந்த மாதிரி யாரெல்லாம் எத்தீம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சரியான முறையில் வளர்க்கப்பட்டால் பிற்காலத்தில் பெரிய ஆளாக வருவாங்களாம்.
இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி எத்தீம்களாக இருந்தால் அவர்களை நம்ம பொறுக்கி எடுத்து நல்ல வழியில் கொண்டு போகணும். படிப்புத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஓதுவதற்காக இருந்தாலும் சரி. சில பேர் படிக்கிறதுக்கு வசதி இருக்காது, சில பேருக்கு ஓதுறதுக்கு வசதி இருக்காது. அந்த மாதிரி எத்தீமான மக்களாக இருந்தால் அவர்களை நம்ம பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். உனக்கு என்ன படிப்புக்கு செலவா, நான் பார்த்துக்கிறேன், நல்ல முறையில் படி. உனக்கு என்ன ஹாஃபில் ஆகணுமா, ஆலிம் ஆகணுமா, அதற்கு என்னென்ன செலவோ நான் பார்த்துக்கிறேன், நல்லபடியாக நீ படி என்று அவர்களை நாம் உருவாக்கினால் அந்த எத்தீம்கள் பிற்காலத்தில் பெரிய ஆட்களாக மாறுவார். வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தால் தெரியும். எத்தீமனுடைய ஆரம்பமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் எத்தீமே ரசூலுல்லாஹ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எத்தீம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எத்தீம். கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க எத்தீம். எல்லாமே பிற்காலத்தில் பெரும் பெரும் இமாம்களாக அவர்கள் மாறினார்கள். பண்பான பெருமக்களே, ஒரு பிள்ளையினுடைய முன்னேற்றம் தாயினுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம சொன்னோம், ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டும் நமது பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள் மீது நாம் கவனம் செலுத்தினால் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். துருக்கியினுடைய இஸ்தன்புல் இருக்குல்ல, ஆரம்பத்தில் அது குஸ்துன் தூனியான்னு சொல்லுவாங்க. குஸ்துன் தீனியா, அது துருக்கியினுடைய இஸ்தம்பூலுக்கு தான், அந்த இஸ்தம்பூலை தான் குஸ்துன் தூனியான்னு சொல்லுவாங்க. குஸ்துன் தீனியா. இந்த முஹம்மது ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இதை வெற்றி கொண்டார்கள். வேற ஆள் கையில் இருந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். இந்த முஹம்மது ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த இஸ்தம்பூலை வெற்றி கொண்டார்கள். அதற்கு ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, முஹம்மது ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது என் தாயார் என்னை அழைத்து இந்த இஸ்தம்பூலுடைய சுவர்களை எல்லாம் காட்டி, நீ பிற்காலத்தில் வளர்ந்து இதை நீ வெற்றி கொள்ள வேண்டும், என் தாயார் எனக்கு சின்ன வயசுல சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனது தாயார் என்னை அழைத்து இந்த குஸ்துன்தீனியாவுடைய செவர்களை எல்லாம் காட்டி, இந்த இஸ்தன்பூலை பிற்காலத்தில் நீ வெற்றி கொள்ள வேண்டும். அப்போ முஹம்மது ஃபாத்திஹ் சொன்னாங்க, இதை எப்படிமா நான் வெற்றி கொள்ள முடியும், இந்த நாட்டை நான் எவ்வாறு வெற்றி கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது தாயார் சொன்னார்களாம், பில் குர்ஆனி ஒ பிஸ் சுல்தானி ஒ ஹுப்பின் நாசி. தாயினுடைய அறிவுரை. தாய் சொல்றாங்க, ஏன் வெற்றி கொள்ள முடியாதுங்கிற, எதுக்கு முடியாதுங்கிற, 3 விஷயத்தை நான் கற்றுத் தருகிறேன். இந்த 3 விஷயம் உன்னிடத்தில் இருக்குமேயானால் இந்த இஸ்தம்பூலை உன் கையில் கொண்டு வந்துடலாம். பில் குர்ஆனி ஒ பிஸ் சுல்தானி ஒ ஹுப்பின் நாசி. தாய் சொல்றாங்க, முதலாவது பில் குர்ஆன். குர்ஆன் உன்னிடத்தில் இருந்தால், குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம் உன்னிடத்தில் இருந்தால், அந்த குர்ஆனை வைத்து இந்த இஸ்தம்பூலை நீ வெற்றி கொள்ளலாம். ஒ பிஸ் சுல்தான், பிற்காலத்தில் நீ ஒரு மன்னராக, ஒரு அரசராக நீ வந்தால் இந்த இஸ்தம்பூலை நீ வெற்றி கொள்ளலாம். ஒஹுப்பின் நாஸ், மக்களிடத்திலே நல்ல மதிப்பை நீ பெற வேண்டும், மக்கள்கிட்ட நல்ல அன்பை பெற வேண்டும். அப்போ அந்த மாதிரி நல்லவனா நடந்தால் தான் மக்கள்கிட்ட நல்ல அன்பை பெறணும். மக்களிடத்திலே நல்ல மதிப்பையும் மரியாதையும் நீ பெற வேண்டும். இந்த 3ம் உன்னிடத்தில் இருந்தால் நீ இந்த குஸ்துன்தீனியா இஸ்தம்பூலை நீ வெற்றி கொள்ளலாம் என்று சிறு வயசில் தாய் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இமாம் முஹம்மது ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிற்காலத்தில் அதை வெற்றி கொண்டார்கள். அந்த வெற்றிக்கு காரணமே தாயின்னு தான் எழுதுகிறாங்க. அன்பான பெருமக்களே, வரலாற்றில் இன்னொரு செய்தி சொல்லப்படும். ஹைதர் அலி, திப்பு சுல்தானுடைய தாயார் ஹைதர் அலி, திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி ஒரு முறை ரொம்ப கவலையாக வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தந்தை ஹைதர் அலி ரொம்ப கவலையாக வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனைவி ஃபாத்திமா ஃபஹ்ருன் நிசா தன் கணவரை பார்த்து, ஹைதர் அலியை பார்த்து கேட்குறாங்க, என்னமே ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே, என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்களே, என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, விடுமா, ஒன்றும் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் மனைவிக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? முகம் வாடியது போன்று தன் கணவரை பார்க்கிறார்கள் ஃபாத்திமா. அப்போ திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியாக வாடி இருக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்கள். இல்லை, அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆங்கிலேயன் வெள்ளக்காரன் என்னை பார்த்து கேட்டால், என்னமோ உன் மகன் திப்பு சுல்தான் ஒரு பெரிய வீரருங்கிற,
உன் மகன் திப்பு சுல்தான் ஒரு பெரிய வீரருங்கிற ஒரு சிங்கத்தை கொண்டு நிப்பாட்டுறேன், உன் மகனால் போராட முடியுமா அப்படின்னு ஒரு ஆங்கிலேயன் என்னை பார்த்து கேட்டான். உன் மகன் என்னமோ திப்பு சுல்தான் பெரிய வீரங்கிறிய, ஒரு சிங்கத்தை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற, உன் மகனால் அந்த வீரத்தை காட்ட முடியுமான்னு கேட்ட உடனே ஆவேசத்தில் நான் முடியும் அப்படின்ட்டேன், அதெல்லாம் முடியும் அப்படின்ட்டேன். அதைத்தான் நினச்சி நான் யோசிக்கிட்டு இருக்கிறேன், என் மகனால் அது முடியுமா, என்ன செய்யறது. ஃபாத்திமா ஃபஹ்ருன் நிசா திப்பு சுல்தானுடைய தாயார் சொன்னார்கள், இதில் போய் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கிறிய, ஏன் பயம் என்ன இருக்குது, எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, எந்த இடத்துல வரணும், சிங்கத்தை கொண்டு வந்து ஒழுங்கா என் மகனை நிறுத்துறேன். ஹைதர் அலி ஆச்சரியப்பட்டு, என்னம்மா சொல்ற, நீங்கள் டேட்டை ரெடி பண்ணுங்க, அதை டேட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்க, என்ன எதுக்கு பயப்படுறீங்க, அவன்கிட்ட போய் சொல்லுங்க எந்த டேட்டில் வைக்கணும்னு சொல்லி வர சொல்லுங்க, என் புள்ள அதுக்கு தயாருன்ட்டாங்க. ஹைதர் அலி அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, என்ன மனைவி இவ்வளவு துணிச்சலாக சொல்றா. கடைசியாக ஆங்கிலேயன்ட்ட போய் சொல்லப்பட்டது, என் மகன் திப்பு சுல்தான் ரெடியாக இருக்கிறாரு, டேட்டை சொல்லுன்னு சொன்ன உடனே இந்த டேட்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அதற்குண்டான இடத்தை நிர்ணயிக்கப்படுகிறது. வருகிறார்கள், சிங்கத்தை கூண்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. சரியான நேரம் வந்தவுடன், சிங்கம் திறந்து விடப்பட்டவுடன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கடிப்பதற்காக வேண்டி பாய்ந்து வருகிறது. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதனுடைய வாயில கையை விட்டு நாக்கு பிடிச்சி இழுத்து சுற்றி கீழே அடித்து வீசிட்டாங்க. ஒரே அடியில் சிங்கத்தை வீழ்த்தினார்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆச்சரியப்பட்டவர்களாக ஹைதர் அலி வீட்டுக்கு வந்து தன் மனைவி ஃபாத்திமா ஃபஹ்ருன் நிசாட்ட, எப்படிமா உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு, எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு, உன் மகன் இந்த அளவுக்கு சிங்கத்தை கூட வீழ்த்துவான் என்பதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சு, இந்த தைரியம் வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டதற்கு திப்பு சுல்தானுடைய தாயார் சொன்னார்கள், என் மகன் எதிலும் வெற்றி பெறுவான் என்பதற்கு நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, நான் என் மகன் திப்பு சுல்தானுக்கு நான் பால் கொடுக்கும் பொழுது, இன்றைய தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், சீரியலை பார்த்துட்டு படத்தை பார்த்துக்கிட்டு பால் கொடுக்குறாங்க. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் சொன்னார்கள், என் மகன் திப்பு சுல்தானுக்கு நான் பால் கொடுக்கும் பொழுது முதலில் என்னுடைய மார்பகத்தை நல்ல முறையில் நான் கழுகிக் கொள்வேன், ஒது செய்து கொள்வேன், பிஸ்மில்லா சொல்வேன், ஸலவாத்து ஓதி என் பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன். மார்பகத்தை சுத்தமாக கழுகுவேன், ஒது செய்து கொள்வேன், பிஸ்மில்லா சொல்வேன், ஸலவாத்து சொல்வேன், இத்தனையும் செய்து விட்டு தான் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன். இப்படி செய்யக்கூடிய என் பிள்ளை ஒருபோதும் தோற்க மாட்டார் என்ற அந்த தைரியத்தில் தான் நான் அவ்வாறு சொன்னேன் என்பதாக திப்பு சுல்தானுடைய தாயார் சொன்னார்கள். என்றால் தாயினுடைய வளர்ப்பு அன்பான பெருமக்களை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு இமாமுக்கு பின்னாடி ஒரு தாய் எந்த அளவுக்கு அவர்களை இயக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு நான் உதாரணம் சொல்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் எனக்கு 10 வயசாக இருக்கும் பொழுது என் அம்மா என்னை ஹாஃபில் ஆக்கிட்டாங்க. எனக்கு 10 வயது இருக்கும் பொழுது என் தாயார் என்னை ஹாஃபிலாக ஆக்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, காலையிலேயே என்னை ஃபஜ்ருக்காக வேண்டி எழுப்புவார்கள். எழுப்பி ஒது செய்வதற்கு தண்ணீரையும் வைப்பார்கள். நான் ஒது செய்ததற்கு பிறகு என் கையை பிடித்து பள்ளிவாசல் வர விட்டுட்டு போவாங்க. அத்தா இல்லை, அதான் சொல்லியிருக்கேன். எந்த இமாம்கள் எல்லாம் பிற்காலத்தில் பெரிய இமாம்களாக அவர்கள் மதிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாருமே யதீம்களாகவே இருந்தார்கள், தாயினுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் என் தாயார் என்னை காலை ஃபஜ்ருக்கு எழுப்புவார்கள். எழுப்பி ஒது செய்வதற்கு தண்ணீரை அவர்களே வைத்திருப்பார்கள். நான் ஒது செய்தவுடன் என் கையை பிடித்து கொண்டு பள்ளிவாசல் வரை இப்படியே 5 வருஷம் எனக்கு அவங்கள பழக்கப்படுத்தினார்கள். 10லிருந்து 15 வயது வரை. 15 வயது ஆனதற்கு பிறகு என் தாயார் சொன்னார்கள், மகனே உனக்கு 15 வயதாகிவிட்டது, இனி நீ ஹதீஸ்களை நீ படிக்க செல்ல வேண்டும், மார்க்கத்தை நீ கற்க செல்ல வேண்டும் என்று அதற்கு பிறகு அவர்களை தானாக வளர்த்து ஆளாக ஆக்கினார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் ஒவ்வொரு நாளும் என் தாய்க்காகவே நான் துஆ செய்வேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மௌத்திற்கு பிறகும் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும். கடைசி காலகட்டத்தில் எனக்கு கஞ்சி ஊற்றுவான், கூழ் ஊற்றுவான், என்னை கவனிச்சுக்கிடுவான், அதற்காகவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம்.
மௌத்துக்கு பிறகும் நம்மை நினைத்து துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் என் தாய்க்காக நான் துவா செய்வேன். என் தாயினுடைய வஃபாத்திற்கு பிறகு, என் தாய் மௌத்தானதற்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் துவா செய்வேன். யா அல்லாஹ், என் தாய்க்கு நீ உயர்ந்த சுவனத்தை கொடுப்பாயாக, என் தாய்க்கு சுவனத்திலே நீ கிரீடத்தை வழங்குவாயாக, என் தாய்க்கு சுவனத்திலே சுவனத்தின் பட்டாடை வழங்குவாயாக என்று என் தாய் மௌத்தானதற்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் என் தாய்க்கு துவா செய்வேன். அதற்கு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது, நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என் தாயார் என்னிடத்திலே, அஹ்மதே, என் தாயார் என்னிடத்தில், அஹ்மதே, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய தலையில கிரீடத்தை அனுபவிக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுடைய தலையில் கிரீடத்தை அணிவிக்க வேண்டும், சோனத்தினுடைய பட்டாடைகளை அணிவிக்க வேண்டும். அப்ப நாங்க கேட்கணும், யா அல்லாஹ், எதற்கு எங்களுக்கு இந்த கிரீடம், எதற்கு இந்த பட்டாடை என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்ல வேண்டும், உங்க மகன் அஹமது குர்ஆனை ஓதி அமல் செய்ததின் காரணத்தினால, உன் மகன் அஹமது அமல் செய்து குர்ஆனை ஓதி அமல் செய்ததின் காரணத்தினால் என்று சொல்ல வேண்டும். மகனே, அந்த அடிப்படையில் நீ வாழ்ந்து கொள் என்று என் தாயார் சொன்னார்கள். ஹதீஸில் அப்படித்தானே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் சில பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தலையில் கிரீடங்களை அனுபவிப்பான், பட்டாடைகளை அணிவிப்பான். அப்போ பெற்றோர்கள் கேட்பார்களா, இதை அணிவிக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்யலையே, இந்த கிரீடங்களும் பட்டாடைகளும் அணிவிக்கும் அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய அமல்கள் நாங்கள் செய்யலையே, பிம்ம குசீனா ஹாதா, எதற்காக வேண்டி இதை எங்களுக்கு நீ அணிவித்தாய் என்று அல்லாஹ்விடத்திலே பெற்றோர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானான், பி அஹதி வலதிக்குமா அல் குர்ஆன், உங்க புள்ள குர்ஆனை கற்று அதன் நடந்ததின் காரணத்தினால் இது அணிவிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வருது. அதைத்தான் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய தாயார் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில உன் மூலமா என் தலையில கிரீடம் வரணும், உன் மூலமா எங்களுக்கு பட்டாடை வரணும், நாளைக்கு அல்லாஹ்ட்ட நாங்க இதெல்லாம் எனக்கு ஏன் கிடைத்தது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் உன் பேரை சொல்லணும், உன் மகன் அஹமதின் காரணத்தினால் எங்களுக்கு இது கிடைத்தது என்று சொல்ல வேண்டும் என்று என் தாயார் கடைசி எனக்கு வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை நினைத்து தான் என் தாயாருக்காகவே நான் துஆ செய்கிறேன் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம். இப்படி எத்தனை வரலாறுகள் வேண்டும் அன்பான பெருமக்களே. தாயினுடைய சப்போர்ட்டின் மூலமாக பெரும் இமாம்களாக மாறியவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் 7 வயதாக இருக்கும் பொழுது எனது தாயார் பலஸ்தீனிலிருந்து மக்காவுக்கு என்னை அழைத்து வந்து விட்டார்கள். அத்தா இல்லை, இமாம் ஷாஃபிக்கு அத்தா இல்லை, தாயார் தான். பலஸ்தீனிலிருந்து மக்காவுக்கு என் தாயார் என்னை அழைத்து வந்து விட்டார்கள். 7 வயசுல என்னை என் தாயார் ஹாஃபிஸ் ஆக்கிட்டாங்க. 7 வயசில் நான் ஹாஃபிலாக ஆகினேன். அதற்கு பிறகு என் தாயார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அரபி நல்ல பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்ம பியூர் அரபி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு என் தாயார் என்னை அனுப்பி வைத்தார்கள். நல்ல பியூர் அரபி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அதையும் நான் கற்றதற்கு பிறகு இமாம் ஷாஃபியுடைய தாயாருடைய வேலையை பாருங்கள். 7 வயசுல ஹாஃபில் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அரபியில தேர்ச்சி பெற வைத்தார்கள். அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி சொல்றாங்க, என் தாயாரை எனக்கு அம்பு பயிற்சி கொடுத்தார்கள், அம்பு எய்கிற பயிற்சி. எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அம்பு எறிவார்கள் என்றால் 10 அம்பு எறிந்தால் 10ம் குறித்தப்பாது, 1 கூட குறித்தப்பாது, ஒரு அம்பு கூட குறித்து தப்பாது. அந்த அளவுக்கு எனக்கு தாயார் அம்பெறியக்கூடிய பயிற்சியை கற்றுக் கொடுத்தார்கள். அதோட நிப்பாட்டு இல்லை, அதற்கு பிறகு என்னை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் எனது தாயார். மதீனாவிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நூலை படிக்க வைத்தார்கள். 10 வயசுலேயே, 7 வயசுல ஹாஃபிலு, 10 வயசுல மொத்தான் சொல்லக்கூடிய 1000 பக்கங்கள் கொண்ட கிதாபை மனப்பாடம் செய்ய வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 10 வயதை தாண்டி இருக்கும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சின்ன பையன் இமாம் ஷாஃபிட்ட சொல்றாங்க, அந்த முஃப்தி, இனி ஃபத்வா கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்து விட்டது என்று சொன்னார்களாம். இப்போ தாயினுடைய வளர்ப்பை பாருங்கள் அன்பான பெருமக்களே. நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய பின்வர காலங்களில் எல்லாம் நாம் பேசுவோம். இந்த வாரம் அடுத்த 2 வாரமும் நமது பிள்ளைகளுக்கு அரையாண்டு பரீட்சை இருப்பதின் காரணத்தினால நான் பயானை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நிர்வாகத்தின் சார்பாக சென்ற வாரம் கூட
பொதக்குடியில் நம்ம ஜமாத்துல் உலமாவினுடைய வெள்ளி விழா நடைபெற்றது. அந்த வெள்ளி விழாவின் போது நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு மலர் வெளியிடப்பட்டது, ஒரு அழகான ஒரு மலர். நிறைய உலமாக்கள் பல விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க. 38 தலைப்புகளில் நிறைய செய்திகள், கிட்டத்தட்ட 174 பக்கம், 174 பக்கம், 38 தலைப்புகளில் நிறைய உலமாக்கள் பல விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய விலை வெறும் 100 ரூபாய் தான். வெறும் 100 ரூபாய். ஒரு பேஜுக்கு 1 ரூபான்னு வச்சா கூட 174 பேஜுக்கு 174 ரூபாயாவது சொல்லணும். ஆனால் வெறும் 100 ரூபாய் அதுக்குரிய விலை. ஏன்னு சொன்னால் இது லாபத்திற்காக வேண்டி அல்ல, மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில மலர்கள் அங்கேயே சில பேர் வாங்கியிருக்கிறாங்க. அது போக சில மலர்கள் மிச்சம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்கள் வாங்கி நீங்களும் படித்து பயன்பெற வேண்டும். வீட்டில் உள்ளவங்களுக்கு, பெண்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து அவர்களும் படித்து பயன்பெற வேண்டும். இதனுடைய விலை 100 ரூபா. நமது பள்ளியினுடைய துணை இமாம் ஜலால் ஹசரத் அவங்கள்ட்ட தான் இந்த நூல் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயனடைய வேண்டும் என்பதை பணிவான முறையில் தெரிவித்துக் கொள்வதோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.